இன்னைக்கு என்ன நிகழ்ச்சியில முக்கியமான விஷயம்னா, நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க நம்பணும். நம்பின விஷயத்த நீங்க போய் செஞ்சு பார்க்கணும். நமக்கு தலையெழுத்து, நம்ம இதை விட்டு எங்க போறது அப்படிங்கிற மாதிரி சூழல்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் அதிக பேர் இப்ப வேளாண்மையில் இருக்காங்க. மிக குறைவான நபர்கள் விரும்பி அந்த வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு வர்றாங்க. இப்போ அதுல நிறைய குறைகள் இருக்குங்கிறத பிரதம மந்திரியே பொது வெளியில சொல்றாரு. பூச்சி மருந்துகள், உரங்கள் போடுவதனால் மண் வளம் கெட்டுவிட்டது. உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய எண்ணெயின் அளவை 10% குறையுங்கள். படிச்சீங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 30 விழுக்காடு மக்களுக்கு உடல் பருமன், ஒரு 20 விழுக்காடு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இருதயம் சார்ந்த நோய்கள் இருக்கு. ஒரு 15% மக்களுக்கு எல்லாரும் பெருமையா சொல்லி கூறுகிறது, எனக்கு சர்க்கரை இருக்கு, உனக்கு இருக்கா இல்லையா? வணக்கம். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் பெரிய நண்பர்கள் இல்லாமல் ஒரு கொஞ்சம் விவசாய அந்த இடத்துலையே இருந்து, தோட்டத்திலே இருந்து, வீட்டுக்கு மூத்த பையங்கிறதுனால மற்றவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க. ஆங்கிலத்தினுடைய அந்த ஏபிசிடி கூட 4வதுலேருந்து 5வது போகும்போது தான் படிக்க வேண்டிய மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் மாடுகள், விவசாயம், நெல் நாற்று விடுறது, களை பறிக்கிறது, அறுவடை, அதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. தொன்னையில் அந்த கஞ்சி காய்ச்சி எல்லாரும் தொன்னையில் இருக்கிறது தான் எல்லோரும் குடிப்போம். ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருந்ததுனால வீட்டில் மட்டும் ஒரு பாத்திரத்தில் தொட்டுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு சின்னதாக அது மற்ற உணவெல்லாம் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். இப்படி ஒரு ஆனந்தமாக அந்த மாதிரி வேளாண்மையை பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தது. அப்புறம் மாட்டுக்கு ஒரு முறையோ 2 முறையோ ஒரு மருத்துவர் மருத்துவம் பார்த்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் பிற்காலத்தில் அங்கே வந்தவர் ஞானப்பிரகாசங்கிற ஒரு டாக்டர்னு அப்பா சொன்னாங்க. ஞானப்பிரகாசங்கிறவர் எங்களுடைய துணைவேந்தர் அப்புறம் இருந்தார். அவர் இப்போது 90 வயது ஆச்சு, இப்போ இருக்கார். அவர் கூப்பிட்டு, புண்ணியமூர்த்தி நீ பண்ணுற வேலை ரொம்ப முக்கியமான வேலை, அது நல்லா பண்ணுன்னு சொன்னார். அவர் தான் இந்தியாவிலேயே இந்த மருத்துவத்துக்கு ஆங்கில மருத்துவம் தான் அவர் படித்தது. இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்கிறப்ப அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க சொல்கிறதுக்கான காரணம் அதெல்லாம் நம்பணும். முதல்ல நீங்கள் இன்றைக்கி என்ன நிகழ்ச்சியில் முக்கியமான விஷயம்னா, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் நம்பணும். நம்பின விஷயத்த நீங்கள் போய் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்து அதில் உள்ள ஏதாவது சந்தேகங்கள், குறைபாடுகள் இருந்தால் அதை எங்கள்கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிங்க. நீங்கள் திருப்திப்பட்ட பிறகு இதை மற்றவங்கள்ட்ட கொண்டு போங்க. எவ்வளவோ விஷயம் பேசலாம், ஆனால் ரொம்ப அடிப்படையான சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, இந்தியாவில் 140 கோடி, நான் சொல்லி இப்போ நான் பேச ஆரம்பித்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் நிறைய குழந்தைங்கள் பிறந்துருவாங்க, நிறைய பேர் இந்த பூமிக்கு வந்துடுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இதில் இப்போ சொல்கிறாங்க 60ன்னாங்க, இப்போ கொஞ்ச நாளாக 50 விழாத 2 பேரில் ஒருத்தர் தான் விவசாயம் சார்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இன்னும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி தோணுது. இதில் நிறைய அவங்கவுங்க பார்வையில் அதை பார்க்கணும். இப்போ இங்கே இந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒரு இயற்கை வளங்கள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி, மழை குறைவாக இருக்கிறது, மண் வளம் இல்லாமல் இருப்பதெல்லாம் நமக்கு தலையெழுத்து, நம்ம இதை விட்டு எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி சூழலில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் அதிக பேர் இப்போ வேளாண்மையில் இருக்காங்க. மிக குறைவான நபர்கள் விரும்பி அந்த வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு வர்றாங்க. அவங்க வரும்போது குறிப்பாக அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு நிறைய மக்களுக்கு வேளாண்மையினுடைய தெரிஞ்சதுனால, சரி நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்தது போதும், நம்ம திரும்பி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் ஆத்ம திருப்திக்கு எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு கடுமையான பணிச்சுமை, தொழில், எதில் இருக்கவங்க எல்லாருமே கூட ஒரு ஆத்ம திருப்திக்காக இதை செய்கிறவங்க இருக்காங்க. இப்படி அவங்கவுங்க பார்வையில் சொல்ல வரேன்.
வாழ்வியல் ஆதாரமாக இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளவு சிரமம் இருக்குன்னா, எல்லாரும் மாதம் மாதம் ஒரு சம்பளம் வருது, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் இங்கே மண்ணை முண்டிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, யாரோ ஒருவர் வந்து உணவு உற்பத்தி பண்ணலைன்னா இந்த 140 கோடி மக்களுக்கும் உணவு இல்லை. சார் நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு உணவு சம்பாதிச்ச கொடுப்போம் உங்களுக்கு, நீங்கள் மட்டும் சௌக்கியமாக சாப்பிடுவீங்களா நீங்கள் கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்ல மற்றவங்க கடமைப்பட்டிருக்காங்க, அது இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு அரசினுடைய பார்வையில் பார்க்கும்போது ஸோ வேளாண்மை இது அவசியம், இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கான பல மாற்றங்கள் இப்போ நடந்தது. பசுமை புரட்சி அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதில் நிறைய எதிர்த்தும் அதை ஆதரித்தும் பேச்சுக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வந்து பசுமை புரட்சி 2 அப்படின்னு சொல்லி கிரீன் ரெவல்யூஷன் 2 அப்படின்னு சொல்லி என்னன்னா, அன்னைக்கு உள்ள தேவைக்கு சில அவசர கால நடவடிக்கைகள் எடுத்தோம். இப்போ திடீர்னு ஒரு போர் நடக்குது அப்படின்னா எல்லாரும் வீட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஒரு வாரத்துக்கு யாரும் விளக்கே கொளுத்தாதீங்கன்னா அது ஒரு அவசர நடவடிக்கை. வருஷம் 360 நாளும் வெளிச்சம் இல்லைன்னா பராமரிப்பு பிரச்சனை, அவங்க வந்து நமக்கு வந்து மின்சாரம் கொடுக்காமல் இருக்காங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த உணவு சார்ந்த இதுக்கு நாங்கள் அது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தோம். இப்போ வந்து அதில் நிறைய குறைகள் இருக்குங்கிறத பிரதம மந்திரியே வந்து பொது வெளியில் சொல்கிறார். பூச்சி மருந்துகள் உரங்கள் போடுவதனால் மண் வளம் கெட்டுவிட்டது அப்படின்னா, ஒரு இந்தியான்னு இல்லை எந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்க நபர்கள் வந்து சாதாரண நிலையில் இருக்க கூட சொல்லாத ஒரு சொல்ல வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டின் பிரதமர் சொல்கிறாருன்னா, இது இந்தியாவுக்குமானது மட்டும் அல்ல, உலகத்துக்கு உண்டானது. இந்தியா ஒரு முன்னோடி நாடுங்கிற முறையில் இதனுடைய அடிப்படைகளை வந்து சொல்கிறார். இப்போ எது முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு பார்த்தா, எது முக்கியம், எது ஆபத்தானது அப்படின்லாம் பார்த்தா, முக்கியமானதும் ஆபத்தானதும் ஒன்றா இருக்குது. இது வந்து யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. சைக்கிள் ஓடலை, பைக் ஓடலை, ஸ்கூட்ரு ஓடலை, கார் ஓடலை, ரயில் ஓடலை, ஏரோப்ளேன் போகலை, கப்பல் ஓடலை. மக்கள் நடந்து வெளியில் போனால் கூட குச்சியால் அடிக்க வேண்டிய ஒரு சூழலில் நிற்காமல் நடந்தது எது? சாப்பாடு. விவசாயம் அது விளைஞ்சிக்கிட்டு இருக்குது, மண்ணை நம்மளை போகலைன்னா களை கொஞ்சம் மண்டி இருக்கும், அவ்வளோதான். நம்ம மருந்து அடிக்கலைன்னா பூச்சி கூட ரொம்ப வராமல் இருக்கும். ஆனால் உணவு 3 வேளைக்கு பதிலாக 5 வேளையோ 10 வேளையோ பெண்கள் படாத பாடு. இப்போ தானேங்க கொடுத்துட்டு போனேன் எல்லாம், அதுக்குள்ளே என்ன கேட்குறீங்கன்னு கேட்குற அளவுக்குலாம் வேடிக்கையாக பேசினாங்க. அப்படி நிற்காமல் உணவு உற்பத்தி பண்ணுகிற ஒரு அமைப்பை வந்து நம்ம சரியாக பார்க்கலைங்கிற உணர்வு கொஞ்சம் நிறைய பேருக்கு உலகத்தில் வந்துருக்குது. ஆனால் அப்படி அத்தியாவசியமான ஒரு உணவு பாதுகாப்பானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இங்கே இருந்து இங்கேயே விளையிற பொருளை சாப்பிட்றவங்களுக்குலாம் இதை பற்றியா கவலை இல்லை, வேண்டியதில்லை, கவலை. அவங்க இப்போ நான்லாம் வந்து பூண்டி கல்லூரியில் பொது படிக்க போகும்போது வரைக்கும் தயிர் சாதம் தான், அதுக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கு வேறு எந்த பொருளும் கட்டி கொடுத்ததே இல்லை. அதெல்லாம் செய்ய தெரியாமல் இல்லை, அது வாங்குறதுக்கு வசதி இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை. பெரும்பாலும் தயிர் சாதம், தயிர் சாதத்தை ஒரு ஊறுகாயை தொட்டுட்டு சாப்பிட்ட தலைமுறை வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ உணவு எப்போ வந்து ஆபத்தானதாக மாறியது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போனோன்னா, ஒன்று வந்து உணவை அப்படியே அதை வந்து ஒரு நிலை 2 நிலைக்கு மேலே அதை பதப்படுத்துகிறதோ இல்லை அதை வேறு நிலைக்கு மாற்றுறதோ இல்லை. நெல்லுன்னா ஊற வச்சு அரிசி ஆக்கணும், அரிசியை மாவாக்கணும், அதோடு நின்று போச்சு இல்லை. அதை வந்து அப்புறம் உணவுக்காக வந்துருச்சு. அதே மாதிரி பிரதம மந்திரி வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி உரையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்திய பிரதம மந்திரிக்கு. கட்சி ஆளெல்லாம் விட்டுருங்க, எந்த நேரமும் இந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் சீனா, இந்த பக்கம் பூட்டான் நம்மளோட இருக்குதா இல்லையான்னு தெரியல, இப்படியெல்லாம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அவ்வளோ இருக்குது. உள்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சனை இருக்குது. அவர் பேசுகிறாரு, உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய எண்ணெயின் அளவை 10% குறையுங்கள். படிச்சிங்களா இல்லையா? அது மட்டும் விடலை, உள்ளே வந்த எண்ணெயை வீட்டுக்குள்ளே வந்ததை அடுக்கலைக்குள்ளே 10% குறைச்சி பயன்படுத்துங்கன்னா பிரதம மந்திரிக்கு இது அவசியமாக சொல்கிறதுக்கு அவசியம் இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் நகரத்தில் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. 500 சொச்சம் பேர் இளைஞர்கள் தெரிந்து எடுத்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு எல்லாருக்கும் பரிசோதனை நடக்குது, ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் அதில் அந்த என்ன ஆகுது கண்டிஷன் என்னென்னா, இவங்க கணக்கில் எடுத்தவங்க யாரும் குடிப்பழக்கமும் புகைப்பழக்கமும் இல்லாதவர்கள், எந்த விதமான உடல் நலத்துக்கு ஊறு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் செய்யாதவர்கள்.
அவர்களில் அந்த 500 பேரில் 48 விழுக்காடு, 48ங்கிறத 50 வச்சுக்கலாம், பாதிக்கு பாதி ஈரல். அதுக்கு பேர் சாதாரணமாக எஃப்எல்டிமாங்க, ஃபேட்டி லிவர் டிசீஸ்னா ஈரலில் கொழுப்பு அப்படின்னு. இதுக்கு என்ன பேருன்னா அப்படியே அவன் பொழுதுனையும் குடிச்சிட்டு இருப்பான், இப்போ அவனுக்கு அப்புறம் வராமல் என்ன பண்ணணும் அப்படி தானே எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நுரையீரலில் ஒரு பாதிப்பு இருந்தால் அவன் சிகரெட் குடிப்பான், இப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இருப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மக்கள் வந்து இளைஞர்கள், இந்த குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாதவர்கள். அதுக்கு பேர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அது. அட பாவி, நல்ல பையன் நல்ல பொண்ணு நல்லா எல்லாமே அவங்க. அப்போ எது காரணமாக இருக்கும்னு அப்படியே ஒன்று தூக்கம் கெட்டு போகிறது, ஒரு அயற்சி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி ஒரு இதெல்லாம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த வயசில் அது தாங்க முடியாமல் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு தானே எல்லாம் வந்திருக்காங்க, நல்ல சம்பளம் வாங்குறாங்க, எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குன்னா அப்போ எல்லாம் சுற்றி வளைச்சி பார்த்துட்டு வரும்போது இந்த செய்தி வருது, என்ன உணவு தான் அதுக்கு காரணம். ராத்திரி 12 மணிக்கு இலவசமாக உங்களுக்கு பிரியாணி கொண்டாந்து வீட்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு இல்லை, தினம் அவங்க வர்றதே 12 மணிக்கு தான் வர்றாங்க. தினம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த உடல் வந்து அப்படி உருவாக்கப்படலை, இல்லை நம்ம அதுக்கு இன்னும் தயாராகலை. அது ஒன்று. அப்புறம் அமெரிக்காவில் 2021 ஜான் ஹாப்கின்ஸ்னு ஒரு அமைப்பு அவங்க எடுக்கிறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 30 விழுக்காடு மக்களுக்கு வந்து உடல் பருமன். ஆமாம். ஒரு 20 விழுக்காடு மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இருதயம் சார்ந்த நோய்கள் இருக்குது. ஒரு 15% மக்களுக்கு வந்து எல்லாரும் பெருமையாக சொல்லி கூறுகிறது, எனக்கு சர்க்கரை இருக்குது, உனக்கு இருக்கா இல்லையா, சர்க்கரை நோய். அப்புறம் கேன்சரு, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னு தன் உடம்பே தனக்கு எதிராக செய்கிறது. இந்த மாதிரிலாம் வச்சு கணக்கு பார்த்தா 77 வருது. நான் 5 கூட குறைச்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் இதில் எதுலேயுமே வந்து தொற்று நோய் கிடையாது, வேறு எந்த இதுவும் கிடையாது. இது எல்லாம் எது சார்ந்தது? அது வந்து வாழ்க்கை முறையில் வரக்கூடியது, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க அதை. இப்போ இதெல்லாம் விவசாயிக்கு சொல்லணுமா சார்? நீங்கள் அவசியம் சொல்லணும். ஏன்னா இவங்க விவசாயம் பார்க்குறாங்க, இவங்க புள்ள போய் கடையில் குறுக்குறை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க சம்பாதிக்கிற அந்த 10 ரூபா 5 ரூபாய் எங்கே கொண்டே கொடுக்குறாங்க? அது ஒரு தரமான நிறுவனத்துலேருந்தும் வரல. அது தரமாங்கிறது வந்து அது பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் அதுலேயும் ரொம்ப மோசமான பொருளை அங்கே வந்து அடைச்சி வச்சுக்க சாப்பிட்றான். அப்போ எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இப்போ எங்கள் பாட்டி வந்து யாராவது விருந்தினர்கள் ரொம்ப நெருங்கியவர்கள் வந்தாங்கன்னா கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் என்ன சொல்லுவார்கள்னு பாருங்கள். என்ன கடை பொறுக்கிற பழக்கம், என்னது திருடிட்டு வரல, ஒன்றும் பண்ணல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்து அது அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு நீ கொடுக்குற தப்புன்னெலாம் சொன்னாலாம் அது உரைக்காது. நமக்கு எப்போவுமே எப்படி சொல்லணும், கடை பொறுக்கிற பழக்கம் என்ன, இதோட விட்டுறணும். இன்னுமா கடை பொறுக்கிற பழக்கம் இருக்கக்கூடாதுன்னா கடையில் ஒரு பொருளை வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்ம சமைச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு. இப்போ நான் சொல்லும்போது இது ஏதோ தஞ்சாவூரில் இருக்கிற சந்திரகாசம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் பாட்டி வந்து ஒரு வறுமையின் காரணமாகவோ இல்லை ஒரு சிக்கனத்து காரணமாக சொன்னதை நீங்கள் நினச்சிங்கன்னா அது உண்மைதான். சிக்கனமாக இருக்கணுங்கிறது வசதி வாய்ப்பை பொறுத்த விஷயம் இல்லை, இயற்கையாகவே நமக்கு இருக்குது. அதனால தான் அவங்க அதெல்லாம் சிக்கனப்படுத்தி தங்கமெல்லாம் வாங்கி வச்சாங்க. நம்ம மாதம் மாதம் செலவு பண்ணுற கணக்கு வந்து இப்படியெல்லாம் அவங்க செலவு பண்ணலை. இப்போ வெளிநாடுகளில் அந்த பிரெட் இருக்கு இல்லையா, ஹோம் பேக்கிங் சொல்கிறாங்க, வீட்டிலையே தயார் பண்ணுறது. அது 25 விழுக்காடு இந்த கடந்த 5 ஆண்டுகளில் கடைக்கு போயிட்டு இருந்தவங்க திரும்ப வீட்டில் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எல்லாமே வேலைக்கு போகிறவங்க, கணவன் மனைவி தனியாக நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க. அவங்களுமே இப்போ வந்து வீட்டில் செய்யணும்னு வர, அப்போ ஒரு உலகளாவிய இது வந்து ஒரு பழைய கருத்துக்கு வர்றாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உணவு ஒரு ஆபத்தான பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். வயல்வெளிகளில் கடுமையாக உரம், கடுமையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த மண்ணினுடைய தன்மை மாற 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 வளர்கின்ற செடிகள் அங்கே உள்ள தேவையில்லாத பொருட்கள் எடுக்குது. குறிப்பாக ஆர்சனிக்னு ஒரு கடுமையான ஒரு உலோகத்தை எடுக்குதுன்னு சொல்லி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து அதை சொல்லுகிறது.